கன்னி. மிக கடினமான சூழல்ல கூட நிறைய லாபங்களை எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போ நான் சொன்னது தான் இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்கு. என்னதான் சனியோட 7வது பார்வை உங்கள் ராசி மேலே சமசப்தமாக விழுந்து கண்டக சனியாக அது வேலை பார்த்தாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குருவோட பார்வை அந்த உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல, உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல எல்லாம் அவரோட அருள் பார்வை விழுகும் பொழுது நிறைய லாபங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. திடீர் பொருள் வரவு, திடீர் பண வரவு, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வை, அந்த பாக்கிய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த உபஜயஸ்தானமும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உங்கள் பூர்வீக சொத்து மூலமாக ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியும். உங்கள் பூர்வீகத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் தெரியுது. கஷ்ட சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் நிறைய போக போகிறீங்க. அதே போல் ஒரு சிலருக்கு குலதெய்வத்தோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பரிவார தெய்வங்கள்னு இருக்கும். ஒரு 6 தெய்வம் இருக்கும், 7 தெய்வம் இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 தெய்வங்களை தான் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்ற மாதிரியான தேடுதல்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க போகுது. அதே போல் மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்ஸ், அது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் தேடி ஆராய போவீங்க. அதே போல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த வருஷம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்கெல்லாம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்களுக்கு அனுகூலமாக அவங்களுக்கு அமையலாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் அவருடைய 7வது பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல லாபத்தில் விழுகுது. அப்படிங்கும் பொழுது எல்லா விதத்துலையுமே ஏற்றங்களை எதிர்பார்க்க முடியும். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் உண்டு. ஒரு சிலருக்கு கணவன்னா மனைவிக்கும், மனைவினா கணவனுக்கும் சில பார்த்தீங்கன்னா கஷ்ட நஷ்டங்கள், கடினமான சூழ்நிலை வரும். அதை வாழ்க்கை துணையோட அரவணைப்புனால அது மாறும். அதே போல் குடும்பத்தில் ரொம்ப அமைதியான ஒரு சூழல் நிச்சயம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு கடல் கடந்து போய் வருமானத்தை பார்க்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. தெய்வ பக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அதே போல் அவருடைய 75% யோக பார்வை உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல அவரோட 4ஆம் பார்வை படும் பொழுது நிச்சயம் தாய் வழி உறவுகள்னால, தாய்மாமன் மூலமாகலாம் பொருள் வரவை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போல் நுண்கலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். நீங்கள் போகக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாம் புகழ் அதிகமாகும். உங்களுடைய அந்த பிராண்டுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இவ்வளவு நாள் உங்களுடைய திறமை வெளிப்படாமல் இருந்திருக்கும். இப்போ வெளிப்பட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வருமான உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், தாயை குறிக்கக்கூடிய இடமும் அதுதான். வண்டி வாகனம் இடத்தை குறிக்கக்கூடியதும் அதுதான். அப்படிங்கும் பொழுது அது 2ஆம் இடத்தோட சம்பந்தம் இருக்குங்கும் பொழுது கண்டிப்பாக வாகனங்கள்னால நிச்சயம் ஆதாயங்களை எதிர்பார்க்க முடியும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றலாம், வாங்கலாம். இதுக்கான சூழல்லாம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் அவருடைய 8வது பார்வை உங்களோட ராசிக்கு நுரரோக சத்ருன்ற ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல விழுகக்கூடிய இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்ற சிந்தனையை விட்டுட்டு பக்கத்தில் என்ன, உங்கள் தெருவில் என்ன குறை இருக்குது, அதை எப்படி கார்ப்பரேஷனில் சொல்லி அதை சரி பண்ணலாம், இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதே போல் உங்களுடைய தினசரி வருவாயில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது நோயை குறிக்கக்கூடியது, 6ஆம் இடம்ன்றது தினசரி வேலையை குறிக்கக்கூடியது, 6ஆம் இடம்ன்றது வெற்றியை குறிக்கக்கூடியது, 6ஆம் இடம்ன்றது தினசரி வருமானத்தை குறிக்கக்கூடியது. அப்போது அப்படிப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்வத்தை அதிகப்படுத்தி வேலை செய்வீங்க. பட் இருந்தாலும் அதை நேரத்துக்கு செய்ய முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க, அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை.
அதே போல் அவருடைய 3வது பார்வை உங்களோட ராசி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா விழுகுது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரித்து உங்களோட தூக்கத்தை கெடுக்கலாம், உங்களுடைய உடல் வந்து அசௌகரியத்தை உருவாக்கலாம். அதனால ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் கையாளும் பொழுது அதில் கொஞ்சம் கவனம் வந்து இருக்கணும். அப்பப்போ வந்து லைட்டாக பய உணர்வுகள் வந்து போகலாம். இதெல்லாம் வந்து உங்களோட ராசிக்கு வந்து குரு வந்து எங்கே இருக்கிறாருன்றத பொறுத்து அது மாறலாம். ஏன்னா ராசிக்கு தான் நம்ம சொல்கிறோம், லக்னங்கள் மாறும் பொழுது அந்த பாவக பலன்கள்ன்றது மாறலாம். அதே போல் அவருடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து விழுகுதுங்கும் பொழுது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, குலதெய்வம் கோவில், நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட யாத்திரைகள்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிர்வாக திறமை வந்து கூட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையோ தொழிலையோ வந்து இன்னும் வந்து உங்களுடைய அதிகாரத்தன்மையெல்லாம் வந்து கூடும். அப்போது எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து அற்புதமான பலன்கள் தான் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ குரு பகவானால் நன்மைகளை வந்து அதிகம் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியில் கன்னி ராசியும் வருது. அப்படிங்கும் பொழுது வேறு என்ன, நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணும். வாழ்த்துக்கள். நன்றி.